சக்தி திருமகன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அருண் பிரபு அவர்கள். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க விஜய் ஆண்டனி, ரியா சித்து அண்ட் வைகை சந்திரசேகர், செல்முருகன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். சக்தி திருமகன் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டு அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு மீடியேட்டரா, அதாவது அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு ஒரு மீடியேட்டரா நிறைய விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறாரு. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கமிஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சைலண்டாக வந்து முக்கியமாக தன்னுடைய இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த முக்கியமான நபரான பயங்கர ஒரு சாணக்கியனான ஏபிக்கு தெரியாமல் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு இந்த விஷயமெல்லாம் வந்து ஏபிக்கு வந்து தெரிய வந்துடுது. அதுக்கு பிறகு வந்து கிட்டுவை ஒரு பண்ணுற டார்ச்சர், அதிலேருந்து வந்து கிட்டு வெளியே வந்தாரா இல்லையா, கடைசியில் இவங்க 2 பேருக்குமான கான்ஃப்ளிக்ட் எப்படி முடியுது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆரம்பத்துலேருந்தே வந்து பயங்கர ஒரு மாசான ஒரு கேரக்டராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. கிட்டு அப்படின்றது யார், அவர் எந்த மாதிரியான ஒரு நபர், அவர் எவ்வளோ வந்து நல்லது செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு, இங்கே போனால் இவ்வளோ கமிஷன் நடக்கும் ஆனால் அந்த வேலை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை தான் இன்வால்வ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையில் இவர் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு பயங்கர ஒரு ஐடியாவை வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி வரலாம் ஒரு கிட்டு எவ்வளோ நுணுக்கமாக ஒரு சில விஷயத்தையும் வந்து அணுகுவார், எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து வெளியே வருவார் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே காமிச்சு கிட்டோட கேரக்டரை பயங்கரமாக வந்து நமக்கு வந்து காமிச்சிடுறாங்க. இந்த ஒரு பிரச்சனை அவர் எதிர்பார்க்காம வந்து அவர் இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து மாட்டிட்டு போகிறது. அதையுமே வந்து அவர் வந்து கெஸ் பண்ணி இதிலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணாலும் இது இடையில ஏபிக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய டார்ச்சர், அந்த கேரக்டரும், அதாவது ஏபி அப்படின்ற அந்த வில்லன் கேரக்டருமே ஆரம்பத்தில் ஒரு ட்ரைபல் பெண்ணை வந்து அவங்க வந்து சாவடிக்கிறதாகட்டும், அதுக்கு நீதி கிடைக்காம எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றிட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும், போலீஸ் கமிஷனர்லேருந்து எல்லாருமே முக்கியமான நபர்கள் டிஜி ஐஜிலேருந்து எல்லாருமே தூக்கி போட்டு மாற்றி பவுன்ஸ் பண்ணி எவ்வளோ வந்து அந்த கேஸை வந்து முடிச்சு தூக்கி போட முடியுமோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை வந்து இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து பயங்கர பொலிட்டிக்கலாக அவங்க எந்தெந்த மாதிரியான லாபிஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு கதையை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு அருண் பிரபு அவர்கள். செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க நமக்கே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிட்டு யார், கிட்டு எப்படி வந்து வந்தார், ஆரம்ப காலம் வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, அவருக்கு இந்த ஐடியாலஜி வர்றதுக்கு என்ன காரணம், அவர் வந்து எதை வந்து பேச வர்றாரு, அது மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கேருந்து ப்ரெசண்ட்டில் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து எவ்வளோ துன்பங்கள் வந்து படுறாங்க, இந்த கவர்மெண்ட் எப்படிலாம் நடக்குது, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் யார் உண்மையாலே இது எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனையும் எவ்வளோ வந்து விஷயங்களை பண்ணுது அப்படின்றத டேரக்டர் வந்து செமையாக வந்து சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாகவே எனக்கு பொறுத்த வரைக்கும் சக்தி திருமகன் ஒரு பயங்கர ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸாக வந்து இருந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் பீஸுமே கூட அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்ன விதமாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த பியூரோக்ரசி யார் கண்ட்ரோலில் வந்து இருக்குது, என்னதான் வந்து அரசியல்வாதிகள் மாறினாலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அந்த பவரில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து பண்ணக்கூடியவங்க எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப அழகாக ஒரு கதையில் வந்து சொல்லியிருக்காரு அருண் பிரபு அவர்கள். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை வந்து பயங்கரமாக எலாபரேட் பண்ணி நம்மளை வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த காதல் விஷயமாகட்டும், இல்லைனா வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக ஆகட்டும், இல்லைனா ஒரு கியூரியாசிட்டி ஆகட்டும், இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து செமையாக வந்து மியூசிக் போட்டிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள். அண்ட் தென் இந்த படத்தோடைய முக்கியமான ஒன்றுனா விஷுவல் தான். ரொம்ப சூப்பராக அழகாக வந்து விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக வந்து ஹோல் ஸ்டோரியுமே வந்து பயங்கர கிரிப்பிங்காக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூவி. 2 மணி நேரம் 37 நிமிஷமும் வந்து போனதே தெரில. ஒரு நல்ல மெசேஜோட ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர் அருண் பிரபு அவர்கள். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.